ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்றத பார்த்துடலாம். ஆஃப் கேஜி பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். ஆஃப் கேஜி சிக்கன், 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்முடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒன்று இருக்கு, அதுவும் பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் வச்சுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இன்னைக்கு ரைஸ் வந்து நான் வடிச்சு தான் செய்ய போறேன். அதுக்கு 1/2 கேஜி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த ரைஸை வந்து நம்ம நல்லா அலசி கொதிக்கிற தண்ணியில தான் இந்த ரைஸை நம்ம போட்டு நல்லா ரெடி பண்ணி ரைஸை தனியா வடிச்சு எடுத்து வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரைஸை வந்து நம்ம முழுசா வேக விட்டுறக்கூடாதுங்க. ஒன்றும் பாதியுமா அரை வேக்காடு அளவுக்கு தான் வந்து நம்ம வடிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா முழுசா நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிரியாணி செய்யும் பொழுது அது குழஞ்சு போயிடும். அது மாதிரி இல்லாம சாப்பாடும் உடஞ்சிரும். அது மாதிரி இல்லாம நம்ம ஒன்றும் பாதியுமா அரை வேக்காடுல தான் நம்ம வடிச்சு எடுத்து வைக்கணும். 1/2 கிலோ பிரியாணி செய்யற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்லியிருந்தேன் பட்டை, லவங்கம், கிராம்பு, இந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் வந்து இதுல சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை இதோட வந்து சேர்த்துக்க போறோம். 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தோட 3 பச்சை மிளகாய் வச்சிருக்கோம். அந்த 3 பச்சை மிளகாவும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கணும்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் வதங்கும் பொழுது பூண்டுடைய பேஸ்ட், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தயிர், புதினா, கொத்தமல்லி, இது எல்லாம் தனியா நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ண போறோம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு பொன்னிறமா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட், இது எல்லாமே வந்து நான் இதோட ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்னா சேர்க்க கூடாது, தனித்தனியா தான் நம்ம அரைச்சி வைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இதுல சேர்த்திருக்கிறது பூண்டு பேஸ்ட் தான். நான் இதுல சேர்த்திருக்கேன் பூண்டு பேஸ்ட், இந்த புதினா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து தயிர், இதெல்லாம் சேர்த்திருக்கேன் நான். இது சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதும் அடுத்ததா என்ன பண்ணிருக்கேன்னா தக்காளியோட புதினா, கொத்தமல்லி, தயிர், அதே மாதிரி இஞ்சி வந்து இதுல தனியா வச்சிருக்கேன் இஞ்சி பேஸ்ட். இது எல்லாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த இன்கிரீடியன்ட்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தனித்தனியா வந்து நம்ம சேர்த்துக்கினா டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயத்தோட பூண்டு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நமக்கு பிரியாணிக்கு கொடுக்கும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இது இஞ்சி வந்து தனியா தக்காளியோட சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கேஜி சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். ஆல்ரெடி சிக்கன்லயே என்ன ஆகும்னா தண்ணி நல்லா விடும். வெந்து வரும் பொழுது நம்ம தண்ணி எதுவுமே இதுல சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சிக்கன் நல்லா வெந்து அதுல இருந்து தண்ணி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு மசாலாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்த அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது வேற எதுவும் இல்லை, பிரியாணி மசாலா தான். பிரியாணி மசாலா நாங்கள் இது வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சது. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நமக்கு பிரியாணிக்கு கொடுக்கும். இதோட நான் 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதில் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பகாரியா கானா செய்யும் பொழுது சொல்லியிருப்பேன், நான் எந்த பிரியாணி மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க, நிறைய பேர் சேர்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது நாங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணோம். ஆனால் டேஸ்ட் வந்து இதுக்கு கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அப்படின்றதுனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வெறும் மிளகாத்தூளை மட்டும் சேர்த்தாலே பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட் தான் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்க சேர்த்தா சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா இல்லை. இப்போ சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி வந்து இதுல சேர்த்திருக்கேன். இப்போ இதுலயே நமக்கு நல்லா சிக்கன்ல வெந்து வரணும். வெந்து வந்து மசாலா ரெடி ஆகணும். ஆல்ரெடி நான் ரைஸ் வடிக்கும் பொழுது அதுலயே உப்பு தேவையான அளவுக்கு உப்பு வந்து அதுலயே சேர்த்துட்டோம். சேர்த்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சாப்பாடு வந்து வடிச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு, காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்தி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்திருக்கேன், வெறும் மிளகாத்தூள். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு உப்பு போதுமோ மசாலாக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு வந்து இதுல சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணலாம்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்.
மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இத நம்ப அப்படியே விட்டுருவோம். நல்லா வெந்து வரட்டும். 10 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இத நம்ம மசாலாவ இன்னொரு தடவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மசாலா நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, க்ளோஸ் பண்ணியே வைக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஸ்லோவா வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலான்னா, ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்க ரைஸ 1/2 வேக்காட்ல தான் வடிஞ்சிருக்கு. ஃபுல்லா முழுசா வேகல அது. ரைஸ முழுசா சேர்த்துட்டு, இப்படி லைட்டா இந்த அளவுக்கு வந்து நம்ம க லைட்டா எடுத்து மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். நம்ம அதிகமா போட்டு கலந்தோம்னா, சாப்பாடு வந்து குழஞ்சா மாதிரி ஆயிடும். சாப்பாடு உடைஞ்சும் போயிடும். அதனால நம்ம மெதுவா இது மாதிரி வீடியோல சொல்லியிருக்க மாதிரி மெதுவா எடுத்து ரைஸ வந்து போட்டுக்கலாம். இப்போ கலர் பிரியாணிக்கு தேவையான அந்த ஃப்ளேவருக்கான அந்த கலர் வந்து நம்ம தனியா கேசரி பவுடர் வந்து ஒரு தண்ணீல மிக்ஸ் பண்ணிட்டு, இது மாதிரி கலரும் பொழுதே லைட்டா மேல தெளிச்சு தெளிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கலந்து விட்டுக்கலாம் ரைஸ. கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ வந்து எடுத்து மேல மசாலா எல்லாம் மேல வரா மாதிரி எடுக்கும் பொழுது லைட்டா அந்த தண்ணியும் கலர் தண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்னா, லைட்டா தெளிச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இத நம்ம திரும்பவும் தம் போட போறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, நம்ம தண்ணி வெயிட்டுக்கு மேல ஏதாவது வெயிட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடு வடிச்ச தண்ணியே நல்லா சூடா இருக்கு. அந்த தண்ணிய எடுத்து மேல வைக்க போறோம் அப்படியே. இப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இத தம் போடலாம். தம் போட்டா தான் இப்ப நம்ம மேல தண்ணி லைட்டா தெளிச்சு, சாப்பாடு கலர் வந்து நம்ம சேர்த்துருக்கிறனால, அந்த இருக்கிற தண்ணி எல்லாம் நமக்கு ஈர்த்து எடுக்கும். தம் போடும் பொழுது. நல்லா சாப்பாடு கொஞ்சம் வேகாம இருந்தாலும், அது நமக்கு வெந்து குடுக்கும். கரெக்ட்டான லெவலுக்கு வந்து நமக்கு வந்துரும். இது தம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத. இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு. சாப்பாடும் நல்லா வெந்திருக்கும். நம்ம இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரைஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றது நல்லாவே தெரியும். பாருங்க, பார்க்கும்பொழுதே வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. சாப்பாடும் நல்லா நமக்கு வெந்து குடுத்துருக்கு. இப்ப இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்துறேன் நானு. பாருங்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா நம்மளுடைய ரைஸ் இருக்கு. நான் செஞ்ச இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.